ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்கினேன், அதோட ஹால் தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ரீசெண்ட் டைம்ல வந்து நல்ல க்யூட்டான ஹேர் கிளிப்ஸ் அண்ட் கொஞ்சம் வந்து ஆக்சசரிஸ் பிரேஸ்லெட் அண்ட் செயின் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் ஆக்சசரிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதெல்லாம் எங்க வாங்கினேன்னா ரொம்ப மிக்சடாக தான் வாங்கினேன். லாஸ்ட் மந்த் மார்ச் மந்த் வந்து விஆர் மால் போயிருந்தப்போ அங்கே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. திருவான்மியூர்ல எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த சிஆர்சி கிரவுண்ட்ல அந்த மாதிரி அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கினேன். மோஸ்ட்லி அங்கே தான் வாங்கியிருக்கேன். ஒன்று மட்டும் டிஐஒய்ல வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒன் பை ஒன் அப்படியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் கிளிப். இது இந்த மாதிரி கிளச் 25 ருபீஸ்ன்னு 20 ஆர் 25 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பார்க்க கியூட்டா இருந்ததுன்னு சொல்லி இது வாங்கினேன். இது ஒன்று அண்ட் இதோட வந்து ஒரு லைட் ப்ளூ கலரும் எடுத்தேன். அது எங்கே போச்சுன்னு தெரியல. அது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டனால எங்கே போட்டேன்னு தெரியல. ஸோ இது ஒன்று தான் பத்திரமா இருக்கு, அதனால இதை காட்டுறேன். கியூட்டா இருக்குல்ல, மேலே பார்ட்டிஷன் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு லைட் ப்ளூ கலர் ஒரு பட்டர்ஃப்ளை பிரிண்ட் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு போ கிளிப். இந்த கலர் வந்து நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். எதுக்கு தேடுறேன்னா, நான் சிங்கப்பூர் ட்ரிப்பு போயிருந்தப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், ஒரு ப்ளூ கலர்ல. ஒரு செம்ம பிரிட்டியான ஒரு ட்ரெஸ், கிட்டத்தட்ட இந்த ப்ளூ கலர்ல தான் இருக்கும். அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி நானும் டி நகர் போகும்போது எங்க போனாலும் அந்த கலர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். பட் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதில்ல மீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா சவானால அங்கெல்லாம் நான் பார்த்தா அவங்க வந்து 290 390 அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் ரொம்ப பெரிய போவா இருந்தது இந்த கலர் எல்லாமே. ஸோ அங்க வாங்கல. ஸோ இந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கலர் தான் என்னோட ட்ரெஸ்ஸுமே. ஸோ அதனால இது வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். போ கிளிப்ல நல்லா இருக்குல்ல, ஆனா வந்து செம்ம லாங்கா இருக்கு. இப்போ நான் பின்னாடி வச்சேன் அப்படின்னா ரொம்ப லாங்கா இருக்கு. நான் வேற ஹேர் கட் பண்ணலான்னு இருக்கேன். ஹேர் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது என் ஹேரை விட லாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிரிட்டியான ஒரு ரெட் கலர் போ கிளிப். நான் வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் செக்டு ட்ரெஸ் வச்சிருக்கேன். சரி அதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தப்போ இந்த ரெட்டு பார்த்தேன். இது ரொம்ப சூப்பரா இருந்தது, அழகா இருந்தது. அதனால இதை வாங்கினேன். இனிமேதான் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். பிகாஸ் அது வந்து இவ்வளோ ரெட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எடுத்து பார்க்கணும். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். வளர்க்கல. இவ்வளோதான் வந்து ஹேர் ஆக்சசரிஸ். நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு 3 ஹார்ட் வச்ச இந்த பிரேஸ்லெட். எனக்கு வந்து இந்த மாதிரி கடா மாதிரி இருக்கிற பிரேஸ்லெட் போடணும்னு ரொம்ப ஆசை. பட் என்னன்னா என்னோட கை இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. நான் யூஸ்வலா வளையலே போட மாட்டேன். எனக்கு எவ்வளோ இது போட்டாலுமே அது என்னமோ என் கைக்கு அது வந்து பெருசா தான் தெரியும். அதனால மோஸ்ட்லி அது பக்கம் போக மாட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்பேன், என் கைக்கு ரொம்ப பெருசா இருக்கும், வச்சுட்டு வந்துடுவேன். பட் இது வந்து நல்ல தின்னா இருந்தது அண்ட் ப்ரிட்டியா இந்த ஹார்ட் ஷேப்பும் இருந்தது. சரின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணப்போ எனக்கே பிடிச்சிருந்தது, அதனால இது வாங்கிட்டேன். இதோட லாக் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாக். நல்லா இருக்கு, குட்டியாவும் இருக்கு, என் கைக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பிரேஸ்லெட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அகெயின் ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கிற இந்த செயின். ஒரு குட்டி ஸ்டோன் இருக்கும் சென்டர்ல. இந்த ஜுவல் எல்லாமே ஆன்டி டார்னிஷ் தான் வாங்கினேன். சரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவும் இந்த செயினும் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். நல்லதா இருக்கு, சோஃபார் கருத்து போகல. இது ஒரு செயின். இதே மாதிரி செயின்ல வந்து இதுல வந்து என்ன மாதிரி பெண்டன்ட் எடுத்திருந்தேன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்கு, கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சது. இதுவும் அழகா இருந்தது. எனக்கு ஒரு கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருந்தாவே பேசிக்கா பிடிக்கும். சொல்லி அதனால இதை எடுத்துட்டேன். இந்த 2 செயின் அண்ட் இந்த பிரேஸ்லெட் வந்து எல்லாமே ஒரே ஷாப்ல தான் வாங்கினோம். வந்து 3மே சேர்த்து 850 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து 600 கொடுத்து வாங்கினோம் 3மே. எஸ், ஆமா.
பரவாயில்ல, குறைச்சி கொடுத்துட்டாங்க. அப்படிதான் வாங்கினோம். லாஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த ஒரு கொஞ்சம் லிட்டில் பிட் சங்கியான ஒரு பிரேஸ்லெட். 3 லேயரா இருக்கு. ஒரு லேயர் வந்து ஸ்டோன்ஸ், ஒன்று வந்து பிளெயினா அந்த செயின் மட்டும் இருக்கு. இன்னொன்னுல இந்த மாதிரி சாம்ஸ் இருக்கு, ஹார்ட், செரி, ஒரு ஸ்டோன், அந்த மாதிரி அழகா இருந்தது. எனக்கு இந்த மாதிரி போடணும்னு ஆசை, அதனால இது வாங்கினேன். இது வந்து டிஐஒய்ல வாங்கினேன். நம்ம சென்னையில புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, சாரி, அங்க வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 110 rupees. ஐ திங்க் இது ஆன்டி டார்னிஷா இருக்காதுன்னு நினைக்கிறேன். 110 ரூபா தான் போட்டிருக்காங்க. மேபி 2 to 3 டைம்ஸ்ல கருத்து போயிடுமா இருக்கும். பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் தான் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வாங்கியிருந்தேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.